கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்கள் சைடு தான். திமுக கூட்டணி கல்ல கல்லன்னுக்குது, எப்போ கலந்து ஒழுன்னு தெரில அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பேசினது யார், ஏன் அப்படி பேசியிருக்கிறார்கள் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க தான். இப்போ திமுக கூட்டணியில் ஒரே குழப்பமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் பாருங்க, கார்த்திக் சிதம்பரம் அவர்களே கேட்டார், திமுக தான் தாமதம் பண்ணுக்குது, அவங்கள்ட்ட போய் கேள்வி கேளுங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. திருமாவளவன் சும்மா சொல்லவே தேவையில்லை, நாங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் அழுத்தம் தான் குத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் டாட்டா பாய் பாய் தான் அப்படின்ற மாதிரி அவரும் பேசிட்டார். ஸோ நாங்கள் கூட்டணியாக பார்க்கும்போது உறுதியாக இணைகிறோம், திமுக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக இணைகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமரப் போகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எங்கள் கூட்டணி உறுதியாகி கொண்டிருக்கிறது, எதிர்கட்சி கூட்டணி உதிரியாகி கொண்டிருக்கிறது. காலையில அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு, நாங்க அழுத்தம் கொடுக்கல, ஆனா எங்களுக்கு நீங்க மறைமுகமா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நாங்க கூட்டணியை விட்டு விலகி விடுவோம். தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, என்ன குழு அமைக்கல, ஏன்ட்ட வந்து என் கேள்வி கேக்குறீங்க, முதலமைச்சர் போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு. அதே அவங்களோட பொறுப்பாளர் சொல்றாரு, 2 மாசமா காத்தே இருக்கோம், இன்னும் குழு அமைக்கல, இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல, ஆக அவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான். அதுக்கடுத்தது தாமோ அன்பரசன் அவர்கள் இப்போ மேடையிலலாம் பேசுகிறாராம். எங்களை பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனே ஒரு பட்டியல் போடுவார், சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஊருக்குள்ளே போதைக்கு பொருள் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்படின்ற மாதிரி அவரே பட்டியல் போடுவாராம். அதை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே பட்டியல் போடுறார். காரணம் என்ன, இதெல்லாம் ஊருக்குள்ளே நடக்குது, எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் என்ன பேசுகிறோன்னு அவங்களுக்கு தெரியுது, அதனால தான் அவரே பேசிக்கிறார். ஆனால் கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசுகிறார், ஊருக்குள்ளே நடக்காதே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தாமோ அன்பரசன் சொல்றாரு, அன்புமணி ஒரு பட்டியலிடுவாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா அதிகமா இருக்கு, எங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது, ஏன்னா அதெல்லாம் இருக்கிறது, கேவலமா அப்படி கிண்டலா பேசுறாங்களாம். அதுக்கடுத்தது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, ஏன் ஒன்றிய அரசு தானே, உங்கள் கவர்மெண்ட் தானே, நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது ஸ்டேட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்பா ஸ்டேட்டில் சரியாக இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான்ப்பா அதை பார்க்கணும், ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டேட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சு நடவடிக்கை எடுத்தோன்னு வச்சுக்கோ, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒடுக்கிட்டாங்க அடக்கிட்டாங்க, எங்களுக்கு மாதிரி ஒடுக்குமுறை அடக்குமுறைன்னு கத்துவீங்க. தேவையா? இது மக்கள் தான் யோசிச்சு அடுத்த தேர்தலில் நல்ல பதிலடி கொடுக்கணும் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இதில் நேரடியா நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது, என்னென்ன விதத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம், மக்கள் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்க எதிர்த்து குரல் எழுப்பலாம், மக்கள் தான் அதுக்கு தக்க நடவடிக்கையாக 2026 அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எங்களது கருத்து. நாம மத்திய அரசு அடக்குமுறைய கொண்டு வந்துட்டா உடனே பாருங்க எங்களை அடக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பொதுமக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன மிஞ்சி போனா 2 மாசம் இருக்கு, அதுக்கு பொதுமக்கள் நல்ல பாதுகாப்பான சட்டம் ஒழுங்கோடு ஒரு ஆட்சி நடக்க இருக்கிறது, இந்த சட்டம் ஒழுங்கிற்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்பது எனது கருத்து. அதுக்கடுத்தது செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, மேடம் நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னா கமான் எங்கள் ஊரில் எங்கள் கட்சியில் வந்து ஆள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுக்குறீங்க, ஒருவேளை இது இன்டைரக்டாக விசிகாவுக்கான அழைப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டால், அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையும் பர்டிகுலராக அழைக்கலை, அங்கே ஏதோ குழப்பம் இருக்குது, திமுக விட்டு வெளில வர்றவங்க இங்கே வாங்க கூட்டணியில் சேரணுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசலாம், இல்லை எங்கள் கட்சியில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னா துரைசாமி ஆகிறாரு, இந்த சாமிகிட்ட பேசுங்க, இல்லை அந்த சாமிகிட்ட பேசுங்க, ஏதோ ஒரு சாமிகிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நான் யாரையும் சொல்லல, யாரெல்லாம் திமுக கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்க அண்ணன் எடப்பாடியாரை போய் பார்க்கலாம், எங்க கட்சியில அண்ணன் ஒரு குழு வச்சிருக்காங்க, அங்கே வந்து அண்ணன் துரைசாமி அவர்களை பார்க்கலாம், அந்த சாமியை பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சாமியை பார்க்கலாம், பழனிசாமியை பார்க்கலாம், இல்லைன்னா துரைசாமியை பார்க்கலாம். சேகர் பாபு சொல்றாரு, முருகன் முதலமைச்சர் பக்கத்துல தான் இருப்பாராம், எப்படி பிரதமர் வேண்டுமென்றால் திருப்பரங்குன்றம் போக வேண்டாம், 6 படை வீடுக்கும் போகட்டும்னு. உங்க முதலமைச்சரை போக சொல்லுங்க, அவங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டுல தானே இருக்காரு, 6 படை வீடுக்கு போக சொல்லுங்க. ஏன் இந்து கோயில்களை புறக்கணிக்கிறார் அவர்?